எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் 807 பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. நியூஸ் வந்திருக்கு. இது வந்து மக்களுக்கிடையே வந்து ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது ஒரு பப்ளிக் கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் இதே டைமில் வந்து மிஸ் ஆனாங்க. பட் அதை விட இந்த தடவை கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுங்க வந்து காணாமல் மிஸ் ஆனது வந்து ஜான்வரி 1லேருந்து 15க்குள்ளே வந்து 807 பேர் மிஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 54 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 509 பேர் கேர்ள்ஸு அண்ட் விமன், 298 பேர் மென் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலில் பார்க்கும்போது 191 மைனர்ஸ் மிஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் அடல்ட்ஸ் வந்து 616, அதாவது ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து மென் அண்ட் விமன் 616 வந்து மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து கூறப்படுது. போலீஸ் வந்து ப்ரீவியஸ் இயரை விட இந்த தடவை கம்மியாக தான் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அதை இனி சொல்லலை அப்படின்னும் சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இம்பார்ஷியலாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேனிக் ஆகிறதுக்கோ ஃபியர் ஆகிறதுக்கோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மிஸ் ஆனவங்களோடதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லலாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. இந்த வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதில் கூட நம்ம வந்து லாட்ஜ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ்ஓபி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். மிஸ் ஆன இண்டிவிஜுவல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எஸ்பெஷலி ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டியோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து அந்த மிஸ்ஸிங் அந்த பர்சன்ஸ்க்கு இந்த ஸ்குவாட் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதை சர்ச் பண்ணுறதுக்கு. இதை தவிர க்ரைம் பிரான்ச்சோட அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்டோட ஆளுங்களும் வந்து ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஏதாவது கிரிமினல் கேங்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஆர்கனைசர்ஸோ வந்து இந்த மாதிரி அப்டக்ட் பண்ணுறது, அந்த கிட்னாப் பண்ணுறதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் பீப்புள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ப வேண்டாம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேனிக்கும் ஆக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் யாராவது கொடுத்தா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அது மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதுக்கான வந்து கான்சிக்வன்ஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெல்லி போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சப்போஸ் அங்கே இருக்கிறவங்க யாராவது மிஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கொடுங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தா தான் அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற இதில் வந்து அத்தாரிட்டிஸுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற நாட்களில் நிறைய இந்த மாதிரி நடக்குது. இப்போ அது எஸ்பெஷலி குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம தனியாலாம் விட்டோம்னா அவங்கள வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறது, சாக்லேட் தரேன் அது தரேன்லாம் சொல்லி இப்போ கூட ஒரு பையன் மோமோஸ்க்காக ஒரு 85 lakhs ஆன ஜுவல்ஸை வந்து கொடுத்துட்டான். அதனால் வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும், நம்ம சொல்லணும். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களா இருந்தால் தனியாக விடுறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.